சரி, ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பாருங்க. ரொம்ப வருஷமா ஒரு உள் போராட்டம், அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒரு அமைதி, பயம் இல்ல, குழப்பம் இல்ல, சண்டை இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒரு நிம்மதி, ஒரு தெளிவு, எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா இங்கதான் ஒரு சின்ன, ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு புது ஆட்டம் ஆரம்பிக்குது. இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோமா? கண்டிப்பா. இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். மனம் அதோட பழைய கடினமான அடையாளங்கள் எல்லாம் விட்டுடும் போது என்ன நடக்கும்? பழைய அடையாளங்கள்னா? நான் ஒரு கோபக்காரன், எனக்கு எதுவும் வராது, இல்லனா நான் ஜெயிச்சே ஆகணும், இந்த மாதிரி அழுத்தமான கதைகள்லாம் இருக்குமே. ஆமா ஆமா. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். அந்த பழைய சுமை இறங்கின உடனே மனசுல ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகும். ஆனா மனசோட இயல்பு என்னன்னா, அதுக்கு சும்மா இருக்கவே தெரியாது. ஓ, உடனே அந்த வெற்றிடத்தை நிரப்ப அது ஒரு புது கதையை உருவாக்க ஆரம்பிச்சிடும். அப்படியா? அந்த புது கதை அது எப்படி இருக்கும்? அது பழைய கதை மாதிரி சத்தமா அகந்தியா இருக்காது. நிச்சயமா இருக்காது. அது ரொம்ப மென்மையா, நாகரிகமா இருக்கும். உதாரணத்துக்கு, நான் இப்போ எவ்ளோ அமைதியா இருக்கேன் பாத்தியா, எனக்கு இப்போ பெரிய ரியாக்ஷன்ஸ்லாம் வரதில்ல, இந்த மாதிரி எண்ணங்களா இருக்கும். ஒரு நிமிஷம், இது கேட்க நல்ல விஷயமா தானே இருக்கு. இது ஒரு முன்னேற்றம் தானே. கஷ்டப்பட்டு கோவத்தை, குழப்பத்தை தாண்டி வந்த பிறகு நான் அமைதியா இருக்கேன்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? தப்புன்னு எதுவுமே இல்ல. அது ஒரு உண்மையான அனுபவமா கூட இருக்கலாம். ஆனா விஷயம் எங்க சுவாரஸ்யமா மாறுதுன்னா, இந்த அனுபவம் மெதுவா ஒரு அடையாளமா மாற ஆரம்பிக்கும் போதுதான். அதாவது, நான் அமைதியை உணர்கிறேங்கிற நிலையிலிருந்து நான் ஒரு அமைதியானவன் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள நாம நுழையும் போது. ஓ, புரியுது. அனுபவத்துக்கும் அடையாளத்துக்கும் உள்ள வித்தியாசம். கரெக்ட். அது ஒரு அனுபவமா இல்லாம ஒரு பட்டம் மாதிரி, ஒரு பிம்பமா மாறிடுது. அங்கதான் சிக்கலே ஆரம்பிக்குது. புரியுது. அதாவது ஒரு செயலை செய்வதற்கும் அந்த செயலையே நம்ம அடையாளமா மாத்திக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இந்த புது அமைதியானவன்ங்கிற பிம்பம் ஏன் ஒரு பிரச்சனை? அது சண்டை போடல, யாரையும் திட்டல, பார்க்க போனா இது ஒரு நல்ல அடையாளம் தானே. இதுல இருக்கிற பெரிய பிரச்சனையே இது ரொம்ப நுணுக்கமா இருக்கிறது தான். முந்தைய கோபம், பயம் இதெல்லாம் நமக்குள்ள ஒரு முள்ளு மாதிரி குத்தும். அது ஒரு பிரச்சனை நமக்கு தெளிவா தெரியும். அதனால அதை கவனிக்கவும், அதுல இருந்து வெளியே வரவும் நாம முயற்சி பண்ணுவோம். ஆமா. ஆனா இந்த அமைதியான நாங்கிற பிம்பம் ஒரு மெத்த மாதிரி ரொம்ப சௌகரியமா இருக்கும். இது ஒரு முன்னேற்றம் மாதிரியே தெரியும். அதனால இதுவும் ஒரு பிம்பம் தான், இதுவும் ஒரு சிறைதான். நம்மால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. நாம ஒரு தங்க கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி. தங்க கூண்டு, அருமையான வார்த்தை. சரி, இந்த தங்க கூண்டுக்குள்ள நாம நுழைய ஆரம்பிக்கிறோம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது அவ்வளவு நுணுக்கமா இருந்தா இதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? நிச்சயம் இருக்கு. இதெல்லாம் பெரிய தவறுகள் இல்ல, ஆனா கவனிக்க வேண்டிய சின்ன சின்ன சிக்னல்ஸ். முதலாவது, மத்தவங்களோட குழப்பம் இல்லனா அவங்களோட போராட்டம் உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலை தரலாம். இவங்க ஏன் இன்னும் இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு ஒரு மெல்லிய எண்ணம் உள்ள ஓடும். உண்மை சொன்னா இந்த அனுபவம் எனக்கே ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல தியானம்லாம் பண்ணிட்டு டிராஃபிக்ல யாராவது ஹார்ன் அடிச்சா, இவங்களுக்கு ஏன் இவ்ளோ அவசரம், அமைதியா இருக்க தெரியாதான்னு எண்ணம் வரும். அப்பதான் எனக்கு உரைச்சது, நான் அமைதியா இருக்கிறத விட நான் அமைதியானவன்கிற பிம்பத்தை தான் அதிகமா பாதுகாக்க நினைக்கிறேன்னு. மிக சரியான உதாரணம். இதுதான் முதல் அறிகுறி. ரெண்டாவதா, ஒரு விதமான நுட்பமான ஒப்பீடு உள்ள வரும். ஒரு சின்ன தீர்ப்பு, அவங்க இன்னும் அந்தத்திலேயே இருக்காங்க பாவம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அதுல ஒரு பரிதாபத்தோட கலந்த ஒரு உயர்ந்த மனப்பான்மை இருக்கும் இல்லையா? கரெக்ட். நான் இதையெல்லாம் தாண்டி வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு மெல்லிய பெருமிதம் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். அப்போ மூணாவது அறிகுறி. மூணாவதா, உங்களுடைய இந்த புது அமைதியை பாதுகாக்கணுங்கிற ஒரு உள் அவசரம் உருவாகும். ஒரு மெல்லிய பதட்டம். யாராவது நம்ம அமைதியை கெடுத்துடுவாங்களோ, ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்மள மறுபடியும் பழைய நிலைக்கு தள்ளிடுமோன்னு ஒரு சின்ன பயம் வரும். அதாவது அமைதிங்கிறது நம்ம இயல்பா இல்லாம நாம பாதுகாக்க வேண்டிய ஒரு சொத்து மாதிரி மாறிடும். 100%. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார். பல வருஷமா தியானம் பண்ணி ஒரு நல்ல அமைதியான நிலைக்கு வந்தார். ஆனா அதுக்கப்புறம் வீட்டுல குழந்தைன சத்தம் போட்டா என் அமைதி கெட்டு போதுன்னு எரிச்சல் பட ஆரம்பிச்சிட்டாரு. ஓ, உண்மையில அவர் அமைதியா இருக்கிறத விட அந்த அமைதியான மனிதன்கிற தன்னோட பிம்பத்தை பாதுகாக்கிறதுல தான் அதிக கவனம் செலுத்தினாரு. அந்த பிம்பம் உடையும் போது அவரோட அமைதியும் உடைஞ்சிடுச்சு. ரொம்ப ஆழமான விஷயம். அப்போ இந்த அறிகுறிகள் எல்லாமே நான் இப்போ வேற, நான் மாறிட்டேங்கிற எண்ணத்துல இருந்து தான் வருது. பெட்டி தான் மாறி இருக்கு, ஆனா சிறை அப்படியே தான் இருக்கு. ஆனா மறுபடியும் அதே கேள்விதான். இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு நிலையை அடைஞ்ச பிறகு அதுல ஒரு திருப்தி அடைறது மனுஷ இயல்பு தானே. அதையே ஒரு சிக்கலா பார்க்கணும். அருமையான கேள்வி.
இங்க நம்ம திருப்திக்கும் அடையாளத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். ஒரு மலையை பார்த்து ரசிக்கிறது ஒரு அனுபவம், அது ஒரு திருப்தியை தரும். ஆனா நான் ஒரு மலை ரசிகன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு மத்தவங்கள இவங்களுக்கும் மலையோட அருமை தெரியலன்னு நினைக்கிறது வேற. புரியுது. முதலாவது சுதந்திரமானது. ஆமா. ரெண்டாவது ஒரு சுமை. அமைதியை அடையறதுல கிடைக்கிற திருப்தி ஒரு அழகான உணர்வு. ஆனா அந்த திருப்தியே நான் அமைதியானவன், மத்தவங்க குழப்பமானவங்கன்னு ஒரு அடையாளமா மாறும்போது அது நம்ம வளர்ச்சி அங்கேயே நிறுத்திடும், நம்மள மத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சிடும். சரி, இப்போ தெளிவா புரியுது. இது ஒரு பொன் கூண்டு மாதிரிதான். அப்போ இந்த அறிகுறிகளை நாம கவனிக்கும் போது என்ன செய்யணும்? ஐயோ, எனக்கு இப்படி ஒரு அகந்த எண்ணம் வருதே, நம்மள நாமளே குற்றவாளியா நினைக்கணுமா, இல்ல இந்த எண்ணங்களை எதிர்த்து சண்டை போடணுமா? ரெண்டுமே தேவையில்லை. அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியமான விஷயம். அதுக்கான பதில் ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஒண்ணுமே செய்ய வேண்டாமா? அது எப்படி? ஆமா, அந்த எண்ணங்களோட சண்டை போட வேண்டாம், அதை அழிக்க முயற்சி பண்ண வேண்டாம், அதை சரினோ தப்புனோ தீர்ப்பு சொல்ல வேண்டாம். முன்னாடி உங்க கோவம், பயம் இது எல்லாம் எப்படி எந்த விமர்சனமும் இல்லாம கவனிச்சீங்களோ அதே மாதிரி ஓகே, அதே மாதிரி இந்த புது மென்மையான நாகரிகமான எண்ணங்களையும் வெறுமனே பாருங்க, அவ்வளோதான். ஓ, நான் எவ்வளவு அமைதியா இருக்கேன்னு ஒரு எண்ணம் வருது அப்படின்னு அதை ஒரு சாட்சி மாதிரி கவனிக்கணும். அதாவது அந்த எண்ணத்தோட நம்மள அடையாளப்படுத்திக்காம அது வானத்துல போற ஒரு மேகம் மாதிரி கடந்து போக அனுமதிக்கணும், அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. கவனித்தல்ங்கிற அந்த செயலுக்கு அது எதை கவனிக்குதுங்கிறத பத்தி எந்த கவலையும் இல்ல. அதுக்கு கோபமும் ஒண்ணுதான், இந்த நுட்பமான அகந்தையும் ஒண்ணுதான். அது ஒரு விளக்கு மாதிரி. அது மேல வெளிச்சம் பட்ட உடனே அந்த எண்ணம் அதோட சக்தியை இழந்துடும். பழைய சுயபிம்பம் எப்படி இந்த கவனத்தால உடைக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த அமைதியானவன்கிற புது சுயபிம்பமும் கவனத்தால பார்க்கப்பட்டு அதுவும் ஒரு பிம்பம் தான் உணரப்படணும். கவனிப்போட அழகே அது எந்த வடிவத்திலயோ தங்கிடாம தொடர்ந்து நகர்ந்துட்டே இருக்கிறது தான் போல. கரெக்ட். இங்கதான் நிறைய பேரோட பயணம் ஒரு தேக்க நிலையை அடையுதுன்னு நினைக்கிறேன். ஒரு அமைதி அடைஞ்சதும் இலக்க அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த அமைதியே ஒரு புது தடையா மாறிடுது. நான் என் அமைதியை இழந்துடக்கூடாதுங்கிற பதட்டமே அந்த அமைதியை கெடுத்துடுது. ஆமா. அப்ப உண்மையான அமைதிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் இல்ல, அது இயல்பா இருக்கிறது. சரியா? 100% சரி. உண்மையான அமைதியை யாராலையும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு பொருள் இல்ல, அது உங்களுடைய இயல்பு. நீங்க பாதுகாக்க முயற்சி பண்றது அமைதி இல்ல, நான் அமைதியானவனுங்கிற பிம்பத்தை மட்டும்தான். அந்த பிம்பத்தை கைவிடும்போது உண்மையான இயல்பான எந்த சூழ்நிலையிலையும் உடையாத அமைதி வெளிப்படும். அப்படியானா இந்த உரையாடலோட மொத்த சாராம்சம் என்ன? அமைதி ஒரு அற்புதமான நிலை, ஆனா அந்த அமைதியே ஒரு புது அடையாளமா, ஒரு புது சிறையா மாறிட முடியும். அதனாலதான் கவனிப்புங்கிறது ஒரு இலக்கு அடைஞ்சலும் முடியறதில்ல, அது ஒரு தொடர்ச்சியான பயணம். ஆமா, அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். கோபம், பயம் இருக்கும்போது கவனிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் இந்த அமைதியான சௌகரியமான கட்டத்திலையும் அது தொடரணும். இல்லனா நம்ம ஒரு அழகான தங்க முலாம் பூசின சிறைக்குள்ள நிரந்தரமா மாட்டிக்குவோம். இததான் பல ஆன்மீக பாதைகள்லயும் சொல்றாங்க இல்லையா? ஒரு தடையை தாண்டினதும் அடுத்த தடை இன்னும் நுட்பமா இருக்கும்னு. ஆமா, பெரிய கரடு முரடான எதிரிகளை ஜெயிச்ச பிறகு ரொம்ப நாகரிகமான கண்ணுக்கே தெரியாத எதிரிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த அமைதியான நான்ங்கிற பிம்பம் அப்படிப்பட்ட ஒரு எதிரி தான். அது எதிரி மாதிரியே தெரியாது, ஒரு நண்பன் மாதிரி தோணும். அதனாலதான் அதிக கவனம், அதிக விழிப்புணர்வு இந்த கட்டத்துல தேவைப்படுது. இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. அமைதியானவன்கிற பிம்பமும் ஒரு பிம்பம் தான்னு பார்த்தோம். அதை கவனிக்கிறதோட முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த கவனிப்பவன் அல்லது தி அப்சர்வர், அதுவே ஒரு புது இன்னும் நுணுக்கமான அடையாளமா மாறிட வாய்ப்பு இருக்கா? நான் எல்லாத்தையும் கவனிக்கிறேன், நான் ஒரு சாட்சியா இருக்கேங்கிற எண்ணமே ஒரு புது மிக மிக நுட்பமான அகந்தையோட வடிவமா உருவாக முடியுமா? ஒருவேளை அந்த அடையாளத்தையும் கவனிக்கணுமோ? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.